எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியரசு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எம்ஜிஆர் டிவிக்கு மாஸ்டருக்கு வணக்கம். விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஏறக்குறைய ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. கட்சினா மாநாடு போட்டு ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. இன்னமும் அந்த மாநாட்டை குறித்த பேச்சுகளும் சர்ச்சைகளும் தொடர்ந்து வருகின்றன. என் தம்பி விஜய் அரசியலுக்கு வருவதை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சீமான் அவர்கள் இன்றைக்கு ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார். பகைதான், தம்பியும் இல்ல அண்ணனும் இல்ல, மோதி பாத்துருவா அப்படின்னு ரொம்ப ஆவேசமா இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, வரலாறு நடிகளும் ஒரு சுய சமூகத்துக்குள்ள இது மாதிரி பகை வளர்வதும் அது நம்முடைய வரலாற்று எதிரிகளுக்கு அது பலன் அடைவதும் அவர்கள் வலிமை அடைவதும் காலங்காலமா தமிழ் சமூகம் தோன்றிய காலத்திலிருந்து இருந்து வருகிற ஒன்றுதான். அதுல இப்ப திரைப்படத்துறையில இருந்து வந்தாலும் நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் ஒரு தமிழ் தேசிய கருத்தை இப்போ நிறைவா அதை உள்வாங்கி அதை களத்துல, அரசியல் தளத்துல, தமிழ் சமூகத்துல, தமிழ் நிலத்துல அதை நிறுவ பாடுபடுகிறார், போராடுகிறார். அதே திரைப்படத்துறையிலிருந்து இப்பொழுது வந்திருக்கிற விஜய் தமிழக வெற்றி கழகத்தை துவக்கி அவர் திராவிட தேசியம் அல்லது திராவிடமும் தமிழும் அது என்னோடது இரண்டு கண்கள், ஆகவே அதை நான் பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னதனுடைய விளைவாக இன்று இந்த 2 நாட்களாக ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை வரவேற்றவர் அவருக்காக பரிந்து அல்லது அவருடைய நடவடிக்கைகள் உறுதியா இருக்கும் என்றும் அவருடைய வருகையை வரவேற்றும் மாநாட்டிற்கு முன்பு வரை பேசிய, மாநாட்டு நடக்கின்ற அன்று நடந்த காலை 27ஆம் தேதி காலை வரை மாநாட்டை வரவேற்ற சீமான் இப்பொழுது மாநாட்டில் திராவிடம், தமிழ் தேசியம், அப்புறம் ஓரளவு ஓரிரு வார்த்தைகளில் சீமானுடைய இந்த மேடை பேச்சு, உயர்த்தி பேசுவது குறித்தெல்லாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதுனால அப்புறம் அரசியல் பொது விவாதத்துல இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சி அல்லது இந்த மாதிரி மாநாடுனுடைய வெற்றி, இந்த கருத்து நாம் தமிழர் கட்சியை பாதிக்கும், சீமானினுடைய வளர்ச்சியை வாக்கு வங்கியை சேதப்படுத்தும்னு சில ஊடகத்துல விவாதத்துல சில அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து இந்த 2-3 நாட்களாக பதிவு செய்யறதை பார்த்தோம். அதனால அதுல அப்புறம் அவர் அதுல முரண்படுவார்னு தெரியும். ஏன்னா உங்களுக்கு அந்த பாசிசம், பாயாசம்ங்கிற அந்த வார்த்தை, அப்புறம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் 2, அப்புறம் நீங்க திராவிடம், தமிழ் 2 கண்கள், இதெல்லாம் சீமானோடு முரண்படுகிற சில கருத்துக்கள்ல இது கூர்மையானதுங்கிறதுனால எப்பொழுதும் எந்த கருத்தையும் ஆதரிப்பதும் விமர்சிப்பதும் கூர்மையாக, வலிமையாக, உறுதியாக பதிவு செய்கிற சீமான் இந்த விஜயனுடைய இந்த கருத்தையும் கடுமையா எதிர்க்கிறார். பொதுவா நடிகர்கள் நாடால வரக்கூடாது, விஜயை முதலில் ஆரம்பத்திலேயே அது கருவுறுகிற பொழுதே, அது முளைவிடுகிற பொழுதே எதிர்த்தவர் தனியரசு தான். உலகத்திலேயே ரஜினியை எதிர்த்தேன், பிறகு கமல் அல்லது மற்ற எந்த கோடம்பாக்கம் அல்லது இந்த மாதிரி சாலிகிராமம், பனையூர், யாரு இந்த நடிகர் வந்தாலும் இந்த நாட்டுக்கு அது தாழ்வு, தமிழ் சமூகத்துக்கு அவமானம்னு சொன்னோம். அதுல ஆரம்பத்திலேயே நான் எதிர்த்தேன். சீமான் மாநாடெல்லாம் நடந்து முடிந்த பிறகு அவர் சொன்ன கருத்திலிருந்து கருத்தை எதிர்த்து வாதத்தை முன்வைக்கிறார். பரவாயில்லை, நான் வரவேற்கிறேன். ஆனா அதுல அந்த கருத்துல தமிழ் தேசியம், திராவிட தேசியம்ங்கிற இந்த கருத்து முரண் இருக்குல்ல, அது திராவிட தேசியம் துவக்கப்பட்டது ஆரிய தேசியம் அல்லது ஆரியம்ங்கிற ஒரு கருத்தியலும், திராவிடம் என்கின்ற ஒரு கருத்தியல், அந்த கருத்தியல் மோதல் இங்க நம்முடைய இந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதை இப்ப என்னாச்சுன்னா, இப்ப நம்ம ஆரியம் அல்லது உயர் சமூக பிரிவினர் பிராமணர்களுடைய கருத்தியல் கோட்பாட்டுக்கு எதிராக இருந்த திராவிடத்தை இப்பொழுது அது தமிழ் தேசியம், திராவிட தேசியம் அல்லது திராவிட கருத்து, தமிழ் தேசிய கருத்து என்கின்ற அளவுல இந்த இப்ப நீங்க சொன்ன அண்ணன் தம்பி இந்த பகை உணர்வை அது வளர்ந்து அது கூர்மை அடைவதை ஏற்கனவே முன்னேறிய சமூகம் 1000 ஆண்டுகளாக இந்த திராவிட சமூகத்தை வீழ்த்தி அல்லது இதனுடைய அல்லது இந்த தமிழ் தேசிய கருத்தை வீழ்த்தி அதனுடைய பண்பாடுகளை, அதனுடைய எல்லா வகையான மொழியை, அதனுடைய அரசியல் உரிமைகளை, அரசியல் ஆளுமைகளை எல்லாம் சிதைத்தே வந்திருந்த ஆரிய கருத்துக்கள் இருக்குல்ல, அந்த வேத மத கருத்து இருக்குல்ல, சனாதன கருத்து இருக்குல்ல, அந்த கருத்து இப்பொழுது இந்த திராவிடம் தமிழ் மோதல்ல அவங்க பலனடைகிறார்கள். அவர்கள் இதை வரவேற்கிறார்கள்.
அவர்கள் இதுல அவர்கள் விரும்பியது இங்க நடைபெறுகிறது. ஆகவே அண்ணன் தம்பியாக இருந்தாலும் பகை பகைதான் என்று சீமான் சொல்லுவதும், தம்பி விஜயை சண்டைக்கு அழைப்பதும், அது எப்படின்னா நீங்க ராமனும் சுக்ரீவனும் வாலி மாதிரி தான். நீங்க சுக்ரீவன் வாலி அண்ணன் தம்பி தான். 2 பேரும் சண்டை போட்டுக் கொண்டு வெற்றி பெற்றது யாரு? அயோத்தி ராமன் வெற்றி பெறுகிறார். இதுதான் இப்ப சிக்கல். வானர இனங்கள் தன்னுடைய அண்ணன் தம்பி பகை சண்டையில ஒருவரை போய் ஆதரிக்கிறார்கள். அவர் வானவர் அல்லாத இன்னொரு இனத்தை சார்ந்த ராமரோடு போய் சேர்ந்து கொண்டு சுக்ரீவன் தன்னுடைய அண்ணன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனை, அரசனை, தலைவனை 2 பேரும் இணைந்து கொண்டு, ராமனோடு இணைந்து கொண்டு சுக்ரீவன் அண்ணன் வாலியை வீழ்த்துகிறார். அது மாதிரிதான் இப்ப இங்க இந்த நெருக்கடி இதுலதான் இப்ப நம்ம சுக்ரீவன் வாலி சண்டையை போல இங்க நம்ம சீமானுக்கும் நம்ம விஜய்க்கும் இப்படிப்பட்ட ஒரு கருத்து மோதல் கூர்மையடைவதை ராமன் வடநாட்டுக்காரர் இதை விரும்புவார், ரசிப்பார். அதுல இன்னும் கூர்மையா இப்ப திராவிடத்தை கடுமையா எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக விமர்சித்து வந்த நாம் தமிழர் கட்சி அதே கருத்தை, அதே ஆயுதத்தை தமிழக வெற்றி கழகம் விஜய் மாநாட்டில் கடுமையாக குடும்ப ஆட்சி, ஆளுகிற ஆட்சி, அது சுரண்டுகிறது, அதை ஒழிப்பது என்னுடைய அரசியல் எதிரின்னு சொன்ன உடனே அப்ப சீமானுடைய எதிரியும் விஜயனுடைய எதிரியும் திமுகங்கிறதுனால அதுல திமுக ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிற பொழுது இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வினை ஆற்ற வேண்டிய இடத்துல விஜய்க்கு எதிராக நாம் தமிழரே கடுமையான எதிர்வினை ஆற்றுகிறதுனால இப்ப திமுகவும் அதில் இருந்து தப்பித்துக் கொண்டது. அப்ப திமுகவை எதிர்த்த விஜயை திமுகவை எதிர்க்கிற சீமான் கடுமையாக எதிர்த்து 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும். அப்ப இந்த தமிழ் தேசிய நிலத்தில் தமிழ் தேசிய கருத்தை அல்லது தமிழ் தேசிய கருத்திற்கும் திராவிட கருத்தியலுக்கும் பெருமளவு மாறுபாடு இல்லாத நிலையில் இந்த நிலத்துக்கு அந்நியமாக கருதப்படுகிற ஆரிய கருத்தும் திராவிட கருத்தும் தமிழ் நிலத்தில் தமிழ் தேசிய கருத்து அல்லது நம்முடைய கூறுகள், நம்முடைய பண்பாடு, நம்முடைய இலக்கணம், நம்முடைய இலக்கியம், நம்முடைய தொன்மை, நம்முடைய வரலாறு, நம்முடைய மொழி, நம்முடைய நிலம், இவைகளுக்கெல்லாம் எங்கிருந்து 2 பேருக்குள்ள நம்ம சண்டை போட்டுட்டு இப்பொழுது இவர்கள் 2 பேருத்துக்குமே விஜய்க்கும் சீமானுக்கும் எதிராக இருக்கிற திமுகவும் இப்பொழுது இதை வேடிக்கை பார்க்கிறது. இவர்கள் 2 பேருக்குமே எதிராக இருக்கிற ஆரியம் அல்லது வட நாட்டு இந்துத்துவ பாசிச பாஜக அந்த மாதிரியான அமைப்புகள், அப்ப அவர்களுக்கும் இது இலகுவா இருக்கிறது. அப்ப இவர்களுடைய நம்ம பொதுவா நம்முடைய தாய் தமிழ் சமூகம் தோன்றிய காலத்திலிருந்து இது மாதிரியான நெருக்கடியில் சிக்கி நாம் வலிமை பெறாமல், திரட்சி பெறாமல், நாம் நம்முடைய மண்ணை ஆளாமல், நாம் நம்முடைய மொழியை காக்க முடியாமல், நாம் நம்முடைய நிலத்தில் தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு, சுயமரியாதையோடு, கௌரவத்தோடு வாழ முடியாமல் இந்த நெருக்கடிக்கு ஆளாகியே வந்திருக்கிற இந்த சமூகம் எதனால் என்றால் இப்படி திராவிட கருத்தியலாலோ ஆரிய கருத்தியலாலோ நமக்குள் சண்டையிட்டுக் கொண்டு நாம் தொடர்ந்து சாதிகளாகவும் மதங்களாகவும் வர்க்கமாகவும் இறை மத நம்பிக்கையாலும் இறை நம்பிக்கையாலும் எங்கிருந்தோ அந்த வந்தேரிகளினுடைய கருத்துக்கு இரையாகி சார்பு நிலை எடுத்து துருவ நிலை எடுத்து மோதிக்கொள்ளும். அதுலதான் இப்ப நம்ம தொடர்ந்து தோற்று வருகிறோம். இப்பொழுது இந்த நவீன தமிழ்நாட்டு அரசியல் களத்திலும் 2026 இந்த சட்டமன்ற ஜனநாயக போர்க்களம் இருக்குல்லவா, இதிலும் கூட இந்த போர் இப்ப கூர்மையாகி வருகிறது. இந்த அறவழி போர், ஜனநாயக போர், தேர்தல் போர் கூர்மையாகி வருகிறதுங்கிறத தான் நான் கவலையோட தனியரசு பார்க்கிறேன். அதுல விஜய் அதை ஒழுங்குபடுத்தணும். அதாவது நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், சீமான் இதை அண்ணன் தம்பி பேசி நமக்குள்ள ஒழுங்குபடுத்தணும். இதுல 2 கருத்துக்களை கூர்மையாகி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அந்த தத்துவம் இருக்குல்ல, திராவிட தத்துவம்னு சொல்ற அந்த நம்முடைய எதிர் தத்துவம் எதிர்முனையா வைக்கிற சீமான் திராவிட கருத்தியல் அங்கு ஆட்சியில் இருக்கு. அதே சீமான் வைக்கிற ஆரிய கருத்து, இந்துத்துவ கருத்து ஆட்சியில் இருக்கு. பேரரசை ஆளுகிற ஒரு கருத்து இது 2ஐயும் எதிர்த்து போராடி தமிழ் தேசியத்தை, அந்த கருத்தை நம்முடைய மண்ணில் நிறுவ நம்ம முயற்சிக்கிறோம். அப்ப அந்த 2ஐயும் நாம் ஒருவர் போராடுகிறோம். நம்முடைய தம்பி விஜய் அதை ஒரு பாசிசத்தை ஒரு சகோதரனை போல மென்மையாக வருடி அரவணைக்கிறார். திராவிடத்தையும் ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசியத்தையும் நான் ஏற்கிறேன்னு சொல்றார். அப்ப அவங்க ரொம்ப கவனமா 2 திரைப்படத்துறையிலிருந்து வந்த
ஒரு ஒரு தத்துவ ஆளுமைக்கும் ஒரு வழக்கமான அரசியல் நடிகர்கள் என்பதனால் அந்த புகழை வைத்துக் கொண்டு அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்கிற விஜய்க்கும் ஒரு இந்த 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 கருத்து யுத்தம் இருக்குல்ல, அது களத்துல பிரதிபலிக்குது இல்ல, அதுதான் நம்முடைய வரலாற்று துயரம், வரலாற்று வேதனை. ஆகவே அதை விஜயும் தமிழக வெற்றி கழகமும் சீமானும் நாம் தமிழரும் அதை பேசி ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறது தனியரசனுடைய அன்பான பார்வை, அன்பான வேண்டும். இதுல இந்த ஓட்டிங் எதுவும் ஷேர் ஆக வாய்ப்பு இருக்குங்களா சார்? சீமானை ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள் விஜய் பக்கம் தாவ வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா அந்த ஒரு இடத்த சீமான் ஆவேசமா பேசுறாரு, இந்த ஓட்டெல்லாம் பெரிய வாய்ப்பே இல்லை, ஏன் தம்பிகள்லாம் அவரை ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த மாதிரி ஒரு இளைஞர் கூட்டம் விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. அதுதான் இப்ப சீமான் இவ்வளவு கடுமையா கூர்மையா விஜயனுடைய கருத்தை அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் அந்த மாநாட்டு கருத்தை மிக கூர்மையாக தாக்குவதற்கு காரணம் நாம் தமிழர் தம்பிகள்கிட்ட அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு அந்த அந்த கருத்தாக்கம், அந்த ஆதரவு நிலை அல்லது அதை ஒரு நட்பு அல்லது சகோதர இயக்கம்ங்கிற பார்வை விடக்கூடாது. அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஆனா அதை சீமான் கடைசி நேரம் வரைக்கும் ஆதரிச்சுட்டு அவர்கள் கருத்து சொன்ன பிறகு எதிர்க்கிறார். தனியரசு என்ன சொன்ன, ஒரு நடிகன் நாடாள முடியாது, 50 ஆண்டுகளுக்கு மேல கருத்தையே இதுவரை வரலாற்றில் சொல்லாத ஒரு விஜயை நம்ம ஏன் ஆதரிக்கணும்? அடிப்படையிலேயே ஒரு நடிகன் ஒரு தத்துவத்தை இதுவரை வெளிப்படுத்தாத, அரசியல் சார்பை நிலைப்பாட்டை வெளிப்படுத்தாத அல்லது வெளிப்படுத்திய பொழுதும் அதில் முரண்பட்டிருக்கிற ஒரு விஜயை ஏன் நீங்க ஆரம்பிச்சாக்க மாநாட்டினுடைய ஒரு 4:30 மணி 5 மணிக்கு பேசுகிற வரை எதுக்கு காத்திருந்து ஆதரிக்கணும்? அடிப்படையிலேயே அது எதிரானது. அது தமிழ் சமூகத்திற்கு திரைப்பட நடிகர்கள் நாடாள வருவது அவமானம். தனியரசுடைய நிலைப்பாட்டை ஏன் சீமான் எடுக்கல அல்லது திரும்பவே எடுக்கல? எல்லாரும் வாங்க வாங்கங்கிறது, மலர் வரவேற்கிறது, அமர்ந்து அவருக்கு பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த கருத்துல இருந்து முரண்படுறது, அதுதான் இப்ப நெருக்கடி. தம்பிகளிலிருந்து நீங்க சீமான் அல்லது நாம் தமிழர்களுடைய தம்பிகள் தங்கைகள்கிட்ட இருந்து அதுவரை வரவேற்று ஒரு நட்பு சக்தி போல ஒரு ஒரு தோற்றம் இருந்துச்சு. யாராவது விஜயுடைய ஆதரவாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் நாம் தமிழருக்கும் சீமானுக்கும் இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த மென்மையான அணுகுமுறை இருந்துச்சு இல்ல, அந்த வரவேற்பை ஒட்டி அவர்களுக்குள்ள ஒரு இணக்கமான பார்வை இருந்துச்சு. ஆனா அந்த மாநாட்டினுடைய அந்த கருத்து அடிப்படையில, அது விவாதிக்கப்பட்ட அடிப்படையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பயணித்து சிறுக சிறுக தன்னுடைய அரசியல் களத்தை விரிவுபடுத்தி வலிமைப்படுத்தி ஆதரவு நிலையை வலிமைப்படுத்தி படிப்படியாக வளர்ந்து வருகிற அடிப்படை தமிழ் தேசிய கோட்பாட்டை தத்துவத்தை அடிப்படையிலேயே மூல கருத்தாக பற்றி நின்று வளர்ந்து வருகிற நாம் தமிழர் சீமான் அதற்கு சவாலாக வருகிற தமிழக வெற்றி கழகத்தை விஜயை எதிர்முனையில நிறுத்தி தடுக்கலன்னா நீங்க இப்ப மார்சலையா கேட்ட மாதிரி அந்த சேதம் வரும். அந்த சேதம் அல்லது அந்த தயக்கம் அல்லது அப்படி ஒரு உறவு துவக்க நிலையிலேயே வந்துவிடக்கூடாது என்பதனால நேற்று சென்னையில மிக கடுமையா பொதுக்கூட்டத்துல முழுக்க உரை முழுக்க தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயையும் சீமான் கடுமையா தாக்கி இருக்கிறார். அது சரியான பார்வை. அந்த திராவிடம் என்கின்ற நிலையில் விஜய் எடுத்த முடிவை ஒட்டி தாக்குவதாக பல பேர் பல நிலையில புரிந்து கொள்றாங்க. அதையும் தாண்டி ஒரு இளைஞர் அணி, ஒரு கூட்டம் விஜயை ஆதரிக்கிறது, அது ஒரு திரைப்பட நடிகராக ஒரு ரசிகர்களாக அவர்கள் வலிமை பெற்று வருவதை சீமான் அதை ரொம்ப ஆழமா அவதானிக்கக்கூடிய ஒரு ஒரு சரியான அவதானிப்பாளர் தான். அந்த அடிப்படையில ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த திரட்சி, இந்த மாநாட்டில் கூடிய கூட்டம், எதிர்காலத்துல அது ஏற்படுத்துகிற தாக்கம், அது நாம் தமிழரை பாதித்து விடக்கூடாது. அல்லது இத்தனை ஆண்டு காலம் நாம் உழைத்து சேகரித்த வலிமைப்படுத்தி இந்த படைக்கு ஒரு ஒரு தயக்கம் விடக்கூடாதுங்கிறதுனால நேற்று கூர்மையாக எதிர்த்து களமாடி இருக்கிறார். இன்றும் ஊடகத்தை சந்தித்து மிக கடுமையாகவே விஜயை விமர்சித்திருக்கிறார். ஆகவே அது சரியானது. சீமானை பொறுத்தவரை, நாம் தமிழரை பொறுத்தவரை அவர் விஜய் மீது வைத்திருக்கிற அந்த விமர்சனம், தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியும் இப்பொழுது விஜயை ஆதரிக்கிற ஒரு அரசியல் கட்சி கூட கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் சாடவில்லை, அவர் ஆதரிக்கிறார் என்பதனாலேயே, எடப்பாடியை ஆதரிக்கிறார் என்பதனாலே சீமான் இன்று அதிமுகவையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு.
அப்ப அதிமுக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழக்கு அந்த ஊழல் அது குறித்து ஏன் விஜய் பேசவில்லை, காங்கிரஸ் கட்சி குறித்து ஏன் விஜய் பேசவில்லைங்கிறதுனால விஜயனுடைய மொத்த மொத்த மாநாட்டையும் அந்த கட்சியினுடைய நடவடிக்கையெல்லாம் எல்லாத்தையும் கடுமையாக எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான 99 விழுக்காடு கட்சிகள் அதிமுகவை தவிர எடப்பாடி அணியினர் இப்ப சீமான் கூர்மையாக எதிர்க்கிறார் அப்படிங்கிறதுனால இப்ப விஜய் இந்த களத்தை தக்க வைக்கிறது நெருக்கடி தான். அது அவ்வளவு இலகுவான வேலை இல்லை. ஏன்னா விஜய்ங்கிறவர் அந்த ஒரு தம்பி, அந்த தம்பிக்கும் பேச தெரியாது. அந்த தம்பி களத்துக்கு வந்து ஊடகத்தை சந்தித்து நாளெல்லாம் பரப்புரையில் ஈடுபடாத ஒரு தம்பி. கட்சி துவக்கி ஓராண்டுகளுக்கு மேலாகியும் கூட ஒரு மாநாட்டை நடத்தி ஒரு 25 நிமிடம் 30 நிமிடம் பேசி அதையும் மூன்று முறை கட் செய்து திரைப்படத்தை போல ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஒரு 4 வார்த்தைகள் கடுமையாக நாட்டில் விவாதத்துக்குரிய கருத்தையே கூட யாரோ ஒரு வெள்ளை தாளில் எழுதி அதை வந்து ஓடி வந்து படித்து தான் அந்த கூட்டணியில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது. ஒரு குடும்பமே தமிழ்நாட்டை திராவிடம் என்கின்ற பெயரால, மாடல் என்கின்ற பெயரால தமிழ்நாட்டை சூறையாடுவதை அனுமதிக்க முடியாது, கடுமையா சாடுறாரு. அதெல்லாம் யாரோ எழுதி கொடுத்து அந்த வார்த்தைகளை படிச்சுட்டு போறாரு. அப்ப அவருக்கு உணர்வுபூர்வமா உளப்பூர்வமா அந்த கருத்து இல்லை. அதை இன்னைக்கு சீமான் தெளிவா சொல்றாரு. ஒண்ணு நீ கொள்கையை மாத்து, இல்லைன்னா எழுதி கொடுக்கிறவன மாத்துன்னு கூட சீமான் சொல்லியிருக்காரு. ஆகவே இப்ப இந்த சீமானுடைய இந்த தாக்குதல் இருக்குல்ல, இந்த கேள்வி இருக்குல்ல வினா, இந்த வினாக்களுக்கெல்லாம் விஜய் பதில் தரணும், அல்லது விஜய் தரப்புல பதில் சொல்லணும். ஆனா பதில் வரவே வராது. ஏன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து யாருக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க. பாஜகவோ காங்கிரஸோ திமுகவோ அதிமுகவோ யாருக்கும் பதில் சொல்லுகிற அளவுக்கு இன்னும் பக்குவமாகவோ ஒரு அமைப்பு முறையாகவோ அரசியல் நிர்வாகத்தை இன்னும் ஒழுங்கு செய்யாத தமிழக வெற்றிகளார். இப்ப இவ்வளவு கேள்விகளுக்கும் விஜய் இன்னைக்கு பதில் சொல்லியிருந்தாருன்னா சரியா இருந்தது. ஆனா அந்த அளவுக்கு அது இன்னும் அவரு அணியமாயிருக்க மாட்டார், தயாராகிருக்க மாட்டார், தயாராக கூடாது. அப்படிங்கிறதுனால இந்த சீமானுடைய இந்த விமர்சனங்களும் கருத்துக்களும் அவர் வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகளும் முழுக்க 100 விழுக்காடு நியாயமானது. தனி அரசு நான் வரவேற்கிறேன். அந்த திராவிட கருத்தா தமிழ் தேசிய கருத்தாங்கிறதுல தனி அரசுக்கு மாறுபட்ட பார்வை உண்டு. மற்ற அனைத்திலும் விஜயை தனியரசு அடிப்படையிலேயே நிராகரித்ததை போல விஜயை சீமானும் கூர்மையாக இப்பொழுது நிராகரித்து அரசியல் ரீதியா கருத்து தாக்குதலை நடத்துகிறார் என்பதனால தனி அரசு நான் வரவேற்கிறேன். இன்னொரு பரபரப்பு சம்பவம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எழுதிய புத்தகத்தை விஜய் வெளியிட திருமாவளவன் அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறார். ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, டிசம்பர் 6ஆம் தேதி அந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது மீண்டும் ஒரு பரபரப்பை கூட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதுதான் இப்ப பொதுவாகவே இந்த ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள ஒரு சலசலப்பை, ஒரு 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 புதுவிதமான விவாதத்தை துவக்கி வைத்தது, அல்லது ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள் ஒரு 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 குழப்பத்தை அல்லது ஒரு சர்ச்சையை உருவாக்குவது. அதற்கு திரும்பவும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதை அனுமதிப்பது. செய்தி வருகிறது, இப்ப கூட இந்த செய்தி உண்மையா, அது அதிகாரபூர்வமான செய்தியா அப்படிங்கிறது தெரியல. ஒண்ணு தமிழக வெற்றி கழகத்துல இருந்து அந்த செய்தி வந்திருக்கும், அல்லது எல்லா ஊடகங்களும் அந்த செய்தியை போட்டிருக்கு. எல்லா ஊடகங்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சி முதற்கொண்டு வந்திருக்கு. பார்த்தேங்க. அந்த செய்தியை யார் விடுதலை சிறுத்தைகள் அதிகாரபூர்வமாக இந்த 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 நிகழ்ச்சி குறித்து அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்தார்களா, அல்லது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தெரிவித்தார்களா, அல்லது யார் இந்த செய்தியை ஊடகத்திற்கு தருகிறார்கள்? இப்படி டிசம்பர் 6ஆம் தேதி 2024 இந்த மாதிரி ஆதவர்ஜினா எழுதுனா அண்ணா அம்பேத்கர் நூலை அவர் வந்து விஜய் பெற்றுக்கொள்கிறார், திரும்ப வெளியிடுகிறார்னா யாராவது அங்க இப்படி ஒரு இணைப்பு நிகழ்ச்சி 2 பேர் சந்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூட்டு நிகழ்ச்சி நடக்கு அப்படிங்கிற செய்தியை எது அதிகாரபூர்வமா அறிவித்ததுன்னு நான் இது வரைக்கும் நானும் பார்க்கல. ஏன்னா அதை ஒட்டி, ஏன்னா ஏற்கனவே திரும்ப ஆதவர்ஜுனா அதிமுக குறித்து, வேங்கவேல் குறித்து, உதயநிதி குறித்து எல்லாம் ஒரு கருத்து சொன்ன போது அது ஒரு சில மாறுபட்ட கருத்துக்கள், மறுப்பு கருத்துக்கள், அப்புறம் அது ஏற்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் போச்சு. அது இன்னும் கூட அது முழுமையை பெறல அந்த கருத்துக்கு. ஆதவர்ஜுனா மேல நடவடிக்கை எடுக்கணும்னா ஆராசா கூட கேட்டார், ஆனா எந்த நடவடிக்கையும் விடுதலை சிறுத்தைகள் எடுக்கல. அதற்கு மாறாக அந்த கருத்தை ஏற்பதாகத்தான்
திருமாவும் சொல்றாரு. அப்ப அந்த இப்ப ஆதவர்ஜினா இப்ப விஜயோடு இணங்கி, ஏன்னா விஜய் பாயசங்கிற கருத்துல அந்த கடந்து போறதுல விடுதலை சிறுத்தைகள் சமீபத்தில் இந்த 2-3 நாட்கள் மாநாட்டுக்கு பிறகு விஜயனுடைய அந்த கருத்தை ஏற்குது, அந்த கருத்தை நிராகரிக்கிறார். விடுதலை சிறுத்தைகளுடைய அபிஷியல் ஸ்போக் பர்சன்ஸ் எல்லாருமே அதை கடுமையாக நேற்று வரை அதை எதிர்த்து விமர்சிக்கிறாங்க. விஜயை திருமாவே விமர்சிக்கிறார், ஏற்கல. ஆனா அந்த நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவும் விஜயும் பங்கேற்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி உண்மையாக இருந்தால் அது மீண்டும் ஒரு குழப்பத்தையும் விவாதத்தையும் உருவாக்கும். அது எப்பொழுது உருவாக்குதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட இன்னும் 1 மாதங்களுக்கு பிறகு, நவம்பர் இன்னைக்கு 1-2, நவம்பர்ல இருந்து கிட்டத்தட்ட 35 நாட்களுக்கு பிறகு நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு இன்னைக்கே ஒரு செய்தியை லீக் பண்றாங்க. அது யாரு இந்த திட்டமிட்டு இந்த வேலை செய்யறா? அப்ப இந்த 35 நாட்களுக்கு முன்பாகவே ஒரு 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 நாள் குறித்து ஒரு நிகழ்ச்சியை குறித்து வெளியிட்டு அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக தாக்கிய ஒரே எதிரி திமுக என்று சொல்லுகிற விஜயை அழைத்து வந்து நூலை பெறுவது அல்லது கையளிப்பது என்கிற அந்த அந்த முக்கியத்துவத்தை விடுதலை சிறுத்தைகள் தருமான நான் அறிந்த வகையில் வாய்ப்பு குறைவு. ஏன்னா அது 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 வந்து ரொம்ப அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தால, திராவிட முன்னேற்ற கழக அணியில் விடுதலை சிறுத்தைகள் பயணிக்க முடியாது. அது 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 தார்மீக நெறியும் இல்லை. ஆகவே அந்த எனக்கு தெரிய அந்த செய்தி பிழையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த தகவல் இன்று ஊடகத்தில் வந்த தகவல், திருமா விஜய் நூல் வெளியீட்டு விழா அப்படிங்கிற அந்த அந்த தகவல் பிழையானதாக தவறானதா செய்தியா இருக்கலாம். அப்படி ஒரு காலம் இந்த செய்தி உண்மையாக இருந்து அந்த நிகழ்ச்சி நடக்குமானால் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழக அணியிலிருந்து அது நிலைத்து நீடிப்பதற்கான வாய்ப்பு குறையும். ஏன்னா நீங்க விஜயும் அதிமுக பக்கம் அதிமுக விமர்சிக்கிற, விடுதலை சிறுத்தைகளும் அதிமுகவோடு ஒரு மென்மையான அணுகுமுறையில் இருக்கு, அல்லது அது அது மாநாட்டில் கலந்துக்கலாம் எதிர்கட்சின்னு திரும்ப சொன்னதுல இருந்து பெரிய அளவுக்கு கூர்மையான விவாதங்கள் பெரிய விமர்சனங்கள் வராத பொழுது அப்ப அரசியல் அவதானிகளுக்கு மத்தியிலேயே இந்த விஜய் திருமா அதிமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை அரசியலாளர்கள் உருவாக்க முயற்சிப்பாங்க. அதுலதான் இப்ப நீங்க அதிமுகவையும் விஜயையும் ஏற்கனவே நீங்க இதே ஆதவர்ஜனா திமுகவை விமர்சனித்த அந்த விவாதத்துல அந்த நேர்காணல்ல அதிமுகவை ஆதரிக்கிறார், அதிமுகவை உயர்வாக பேசுகிறார், விஜயை உயர்வாக பேசுகிறார். விஜயை அடுத்து ஆட்சிக்கு வருவார், சக்தி வாய்ந்த தலைவர், சக்தி வாய்ந்த கட்சியின் ஆதவர்ஜனா சொல்லியிருக்காரு. ஆகவே அது வந்து இப்ப கருத்து உண்மையானால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் நீடிப்பதுல ஒரு ஒரு நெருக்கடி இருக்கும். நான் அறிந்த வகையில் அது இருக்காது, இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழக அணியில் நீடிப்பது நல்லதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா அது ஒரு பாஜக இந்துத்துவ சனாதன கருத்துக்களுக்கு எதிரான ஒரு வலிமையான கூட்டணி. இந்தியா முழுக்க 27 அரசியல் கட்சிகள், 28 கட்சிகள் ஒன்றுபட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயும் ஒரு வலுவான வெற்றி கூட்டணியா இருக்கிறது. அந்த கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழக அணியில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்வது ஒரு தத்துவ கோட்பாட்டு கொள்கை கூட்டணி. ஆகவே அது மக்கள் மத்தியில ஆதரவை பெற்று வலிமை பெற்று உறுதியா இருக்கிறது. அதுல இந்த ஆதரவச்சுனா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். அதுல விஜயையும் அழைத்தால் இன்னும் குழப்பம் கூடுதலா வரும்னு நான் தனியரசா அவதானிக்கிறேன். சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி.